கிராமப்புறத்துல நல்லா படிக்கிற மாணவர்கள் எவ்வளவோ பேர் வராங்க. அவங்க டாப் ஸ்கோரரா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஒண்ணு லாங்குவேஜ் பிரச்சனை. இங்கிலீஷ் வந்து இங்க வந்தாலே வந்து பெரிய கம்பெனி அப்படின்னாலே லாங்குவேஜ் பிரச்சனை. அப்புறம் சிட்டிக்கு வரதுங்கிறது ஒரு பிரச்சனை. அவங்க கிராமத்துல இருந்தே ஐடி வேலைகள்ல ஈடுபட முடியுமா? இந்த லாங்குவேஜ் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? பண்ணலாம். இப்போ நீங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்டர்வியூல இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டாவே எடுத்துக்கலாம் நாம. ஏன்னா கிராமத்தில் வந்து எவ்வளோ படிச்சிடுறாங்க. படித்து முடித்த பிறகு இதில் ரெண்டு சொசைட்டியில் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் ரெண்டு விஷயம் முக்கியமானது நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு யாருமே சொல்யூஷன் தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எல்லாம் பயப்படுறாங்க. கரெக்டா? ஆன்லைன் வந்தா பெரிய இடம் வந்துடும், நம்மளது மார்க்கெட் போயிடும், நம்மது மார்க்கெட் போயிடும்ட்டு. இதுக்கு சொல்யூஷன், சிம்பிள் சொல்யூஷன். இது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தான். இப்போ நம்ம வீடு பக்கத்திலேயே ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவில் ஒரு நாடார் கடையோ, செட்டியார் கடையோ, இல்லை முதலியார் கடையோ ஏதோ ஒரு கடை இருக்கு. அந்த மாதிரி கடையில் வந்து அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, பெரிய இடத்துல இருந்து நம்மனால என்ன பண்ண முடியாது, பிசினஸ் எல்லாம் அங்கே போயிடும்ன்றாங்க. அதே ஸ்டூடெண்ட்ஸ்ல பிஇ, எம்பிஏ, எம்சிஏ படிச்ச கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ஆப்ஸ், இந்த ஒரு மொபைல் எடுத்து இந்த மொபைலில் ஒரு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 10,000, 15,000, 20,000 ரூபாய் தான் கோர்ஸ் வர போகிறது. சரிங்களா? ஃபீஸ். இப்போ அந்த ஆப்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டா இது ஒரு சுய தொழில் மாதிரி ஆகிடும். போயிட்டு அந்த கடையில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, சரியா, இந்த மொபைல்ல இருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. இந்த தெருவில் இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பிஇ, எம்பிஏ, எம்சிஏ படித்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருமா? ஒருத்தர் கிடையாது. அதை விட இன்னொரு கேண்டிடேட் பெட்டரா பண்ணா அவருக்கு கிடைச்சிரும். செகண்ட் திங், இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணி ஃபோன் பண்ணி அவன் 3 கிலோமீட்டர்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர்றதுக்கு என்னதான் ஆன்லைன் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு ½ அன் அவர் வெயிட் பண்ணணுமா? இந்த இடத்துல ஒரு மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்தா. ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியாம இருக்குன்னா, இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் டெக்னாலஜிக்குள்ள போறதுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா நடிச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஸ், அப்ளிகேஷன், எஸ்எஸ் ஸ்டோர்ஸ் இருக்கா, எஸ்எஸ் ஆப்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா டவுன்லோட் பண்ண தேவையில்லை. அந்த தெருவில் இருக்கவங்க மட்டும் எஸ்எஸ் ஆப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கடையிலேருந்து இமீடியட்டா வரப்போறது. ஸோ நிச்சயமா